இலங்கையில் நடந்தது என்னன்றது நமக்கு தெரியும்ல. அங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் யார் பேஸ்டாக படம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ கிங்டம் மட்டும்தான் அந்த விஷயம் பேசுதான்னு கிடையாது. இதுக்கு நம்ம ஒரு சில படங்களை உதாரணத்துக்கு சொல்லி தான் ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களை இழிவுபடுத்தும் இந்திய சினிமாக்கள் அப்படிங்கிற ஒரு ஒன்லைன் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழில் இருக்கக்கூடிய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து முதல்ல இலங்கை சார்ந்து ஒரு படமே எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்தால் அது வந்து சென்சாரில் பிச்சுக்கிட்டு பாதி வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடும். அதனால இலங்கையை தாக்கியோ இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த இனவாதம் பற்றி எடுக்க மாட்டாங்க. இலங்கை தமிழர் இங்கே வந்து படுற கஷ்டத்தை எடுப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியோ ஃப்ரீடம் மாதிரியோ அப்படியாப்பட்ட படங்கள் வருமே தவிர, அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்குமுறை பற்றி முழுக்க பேசுகிற படம் இப்போ வராது. இப்போ வந்து அது உடனே கட் செய்யப்படும். என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்க எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கான படம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இயக்குனர் வந்து இலங்கையில் நம்ம படுற கஷ்டத்தை எடுத்தாங்க அப்படின்னா அது 2 நாட்டுக்கான பிரச்சனையாக மாறிடும். தமிழ்நாடு அப்போ இந்தியாவாக மாறும். அப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனை இங்கே இந்தியாவில் குறிப்பாக தமிழ் சினிமாவில் இருக்குது. ஆனால் தமிழர்களை மட்டும்தான் எவன் வேணால் எப்படி வேணால் படம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ தக் லைஃப் படம் வந்தது. நமக்கு ஐயா கமல்ஹாசன் வந்து என்ன வார்த்தையை சொன்னாருங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு அவங்க என்ன ஒரு பிரச்சனை பண்ணாங்க, நீங்கள் மன்னிப்பு கேட்டால் தான் படம் ரிலீஸ் பண்ணேன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு ஒற்றுமை இருந்தது இல்லையா. ஆனால் அந்த ஒரு ஒற்றுமை இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பாதி பேர்கிட்ட கிடையாது. இது எங்கேருந்து ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா, காலங்காலமாக அவங்க நம்ம தலையால் அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் மலையாள படத்தில் ஒரு மிக முக்கியமான நடிகர் பேசின ஒரு டைலாக் இருக்கும். தமிழ்நாட்டுக்காரங்களா சென்னைக்காரங்களா அவங்களுக்கு உயரமான பில்டிங்னாலே எல்ஐசி தாயா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு நடிகர் வந்து, அதாவது அவர் மலையாளத்தில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தவர் அந்த ஒரு டைலாக்கை பேசிட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுவார். அங்கே தான் முடிதான்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் எடுக்கக்கூடிய பாதி படங்களில் தமிழனாலே அழுக்காக இருப்பான், அழுக்கு சட்டை போட்டிருப்பான், அவன் இந்த மாதிரியான ஒரு லுக்கில் தான் இருப்பான், திருடி இருப்பான், ஹேண்ட்பேக் அறுத்துருப்பான், பிச்சை எடுத்திருப்பான். இப்படியாப்பட்ட ரைட்டிங்கில் தான் எப்போயுமே மலையாள சினிமாவில் ஒரு தமிழன் இருந்துகிட்டு இருந்தான். இவ்வளோ காலங்கள் அப்படி தான் இருக்கான். இதுக்கு பெரிய உதாரணம்லாம் தேவையில்லை. பாகுபலி பார்த்துருப்போம். அது வந்து 1000 கோடி வசூல் பண்ணிச்சு. ராஜமௌலியோட கெரியர் பெஸ்ட் ஃபிலிம், இந்தியாவோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்கிறோம். அப்படியாப்பட்ட படத்துலேயே நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிருப்பீங்க. ஒரு பக்கம் ராணா இருப்பார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் இருப்பார், ரம்யா கிருஷ்ணன், நாசர்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பெரிய பூம்டான கேரக்டராக இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மாஸ் கொடுக்கக்கூடிய ராணாவையும் பிரபாஸையும் ஒரு மாதிரியான கேரக்டரில் வச்சுட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணனாக இருக்கட்டும், நாசராக இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே என்ன மாதிரி கேரக்டரில் வச்சுருப்பாங்கன்றதை நம்ம பார்த்துருப்போம். சொல்லப்போனால் சத்யராஜையே உள்ள என்ன மாதிரியான வஞ்சக கேரக்டரில் வச்சுருப்பார் பார்த்தீங்களா. அதாவது அவ்வளோ மாவீரனாக இருப்பார், போர்ப்படை தளபதியாக இருப்பார். ஆனால் அவர் வந்து அடிமை தான், நான் அடிமை தான் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிமையாக்கப்பட்டு அடிமையாக தான் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் பாகுபலியே முதுகில் குத்துவார். நேருக்கு நேராக வந்து மோத முடியாமல் பாகுபலியை முதுகில் குத்துற கேரக்டராக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாகுபலியோட பையன் மகேந்திர பாகுபலி போகிறப்போ கூட அந்த காலை தூக்கி தன்னோட தலையில் வச்சுக்கிற கேரக்டராக இருக்கட்டும். என்றைக்குமே நாங்கள் உங்களுக்கு அடிமை தான் அப்படிங்கிறத லிட்ரலாக ராஜமௌலி இந்த படத்தில் ரைட் பண்ணியிருப்பாங்க.